ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மளோடு பேச முடியாத கரத்துல ஒப்பு கொடுப்போமா? நல்லவர் நல்லவர் நல்லவர். கபர பரபரமா ஷலதர கபர பரபரமா ரிபரா கபர பரபரமா நம ஹல்லேலூயா. ஹரிப கபர பரபரமா ஷந்தர பரி கரதர பரபரமா ரிகபர உதரபரமா ரிகபர பரபரமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெலனல்லவன் பெலனற்றவன் பெலனல்லவன் பெலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன் பெலனுள்ளவன் பெலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். குணாங்களாலே காரியம் தீர்ந்தது லேசான காரியம். குணாங்களாலே காரியம் தீர்ந்தது லேசான காரியம். ஆக்கடல் மீனது பரிமளம் பெறுவதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீனது பரிமளம் பெறுவதும் லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன் பெலனுள்ளவன் பெலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பசுபமும் கிருபையும் நிறைந்த நன்மை நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமையாக வேலைக்காரன் சுத்தமான ஒரு வார்த்தையினாலே அப்பா ஆண்டவரே சொல்லமாக்குகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு இந்த வேலையில நீர் பேசுவீராக. நீர் அப்பா நீங்கள் பேசுகிறதற்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மறைத்து அடியனை நீர் மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிக்கிறோம். ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துங்க வாசிங்க சகரியா 4:6. ஷபரா கதர். ஆமென். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ஆமென். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லுவோமா? அப்போது அவர் செருபாபேலுக்கு உங்க பேரை போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. யாபேசுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. நிறைய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேக நேரத்துல தோல்வியான சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம மனுஷியத்திலே போராடி 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 சோர்ந்து போய்விட்டோம். இது நடக்குமா? நம்ம எல்லா காரியத்தையும் போராடி தேவ சமூகத்திலே காத்திருக்காமல் என்ன பண்றோம்? போராடி போராடி நம்ம தோர்ந்து போய் கொண்டு இருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலே என்ன ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இந்த சம்பவத்தை குறித்து நீங்க எல்லாம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, செருபாபேல் இஸ்ரவேல் தேவனுக்காக ஆலயத்தை கட்டும்படியாக என்ன பண்ணுகிறான்? பிரயாசப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் காரியங்கள் எதுவும் வாய்க்கவில்லை. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உன் பலன் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு சகோதரியே, இவர் வேலை உன்னுடைய பலத்தை பிரயோகித்து, உன்னுடைய ஞானத்தை பிரயோகித்து நீ இதுவரைக்கும் காரியங்கள் வாய்க்கவில்லை என்று நீ சொல்லிக் கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரிகபபபா. ஹல்லேலூயா. ரிபதரப ரிகபரபா. அருமையா சில 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நான் பாட்டு படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் கிருபை போதும். ஹல்லேலூயா. அவருடைய பலன் நமக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால எல்லாம் ஆகும். நம்முடைய பலவீனம் எந்தெந்த நேரத்தில் நம்ம தோல்வியோடு நம்மளால முடியவில்லை என்று சொல்லுகிறோமோ, அந்த நேரத்தில் தெய்வ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறதை பார்க்க முடியும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவேல் 3:10 அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனம் தன்னை பலவான் என்று ஒரு பலவீன பாத்திரமா நீங்க வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். பலனே இல்லாத சூழ்நிலையில இருக்கலாம். ஒருவேளை நீங்க பலசாலியா இருக்கலாம். உங்களாலே முடியாத காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியினாலே ஆகும். அப்படி ஞானம். ஹல்லேலூயா. எல்லாம் குப்பை. ஹல்லேலூயா. நம்ம ஞானத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பிரசங்கி புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்க. ஞானி எழுதுகிறான், எல்லா மாயை என்று சொல்லி சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசம் விருதா என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் மாயை என்று எழுதியிருக்கிறான். போய் படித்து பாருங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஞானமா அவனால முடியாது. ஹல்லேலூயா. அவன் ஞானம் அவனுக்கு உதவாது. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டது போலதான் ஞானிகளின் ஞானம் பைத்தியமாயிடப்படும். பைத்தியமாக ஆண்டவர் ஞானிகளை பைத்தியமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ ஞானத்தை வச்சு அவனால என்ன பண்ண முடியல? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியல. அவன் விழுந்து போனான். ஞானம் அவனுக்கு உதவல. ஹல்லேலூயா. அவன் சோரம் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எகிப்திய ஸ்திரீயின் பின்னாக போனான். பிரஜாதி பிள்ளை பெண்களுக்கு பின்னாக போனான். விழுந்து போனான். அவன் ஞானம் அவனுக்கு உதவவில்லை. ஆண்டவன் சொல்லுகிறான், என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி. ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவருடைய ஆவியினாலே ஆகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. உலகத்துல என்னால முடியும். ஹல்லேலூயா. அழகாய் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் அதுல பகுதியில் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. உலகத்தில் உள்ள சகல காரியத்தையும் கர்த்தருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிறதற்கு எனக்கு பலன் உண்டு. என்னாலே அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷபரகபரபா. ஹல்லேலூயா. 2 நாளாம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ஆசை இப்படியாய் சொல்லுகிறான், பலனுள்ளவன காரியம் பலனற்றவன காரியம் உதவிகள் செய்கிறது லேசான காரியம். பலன் இருக்கோ இல்லையோ அவரால் உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. பலனுள்ளவன காரியம் பலனற்றவன உதவிகள் செய்வது அவனுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ரிபகபரபலபலபா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை, பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒரு 4 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறதினாலே நாம் என்னென்ன காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் கூடும். நம்ம எல்லாம் அறிந்த ஒரு சம்பவம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. 16:13.
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணாராம்? கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தாவீது ஆடுகள் பின்னே போய் கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது எப்போது தேவ ஆவியானவர் நிரப்பினாரோ அன்றைக்கு அவன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்களேன். அழகா சொல்லுகிறான். ஹல்லேலூயா. மொத்த ராணுவமும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு விரோதமா. கோலியாத் அரக்கன் வந்து நின்று 40 நாள் அளவும் கர்த்தருடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் மக்களை நின்று கொண்டு இருக்கிறான். எதிர்த்து நிற்கிறதற்கு ஒருவருமே இல்லை. மொத்த ராணுவம் கலங்கி போய் இருக்கிறது. சவுல் கலங்கி போய் இருக்கிறான். ஹல்லேலூயா. மொத்த ராணுவம் தடுமாறி கொண்டிருந்த போது ஹல்லேலூயா 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 17:31 37. இன்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். ஆமென். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றார். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது 40 நாள் அளவும் என்ன பண்ணுகிறானா? நிந்தித்து கொண்டே இருக்கிறானா? ஹல்லேலூயா. ஆனா தாவீது ஒரு சிறிய இளைஞனாய் இருக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிற ஒரு மனுஷன் தான் தாவீது. அவர் போய் இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஹல்லேலூயா ஒரு மனுஷன் தேவனை எப்படி தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கிறானே என்று சொல்லி, ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கிறான்னு சொல்லி அவன் எழுந்து நிற்கிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. 17:42-45 படித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் தெரியும். பெலிஸ்தியர் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமுமான சிவந்த மேனியுமாய் இருந்தபடியினாலே அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சவித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் இடத்தில் வந்த நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவ சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினால் இடத்தில் வருகிறேன் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்புகிற போது தைரியம் வரும். ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினா ஒரு தைரியம் வரும். மொத்த ராணுவம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு மனுஷனை பார்த்து. ஒரு சாதாரண ஒரு இளைஞன். ஹல்லேலூயா. அவனை பொறுத்த வந்து பார்த்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம பால்வாடி மாதிரி இருக்கிறான் பாருன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம சாதாரண பேசுற வார்த்தை என்ன சொல்லுவோம்? பால்வாடி மாதிரி இருக்கிறான் பாரு, பாக்குறதுக்கே என்னதான் பச்சை பிள்ளை மாதிரி இருக்கிறான் பாருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட முக தோற்றத்தை உடைய தாவீது தைரியமாய் பேசுகிறதை பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. அவன் சொல்றான் அவனுக்கு அந்த மனுஷனுக்கு பின்பாக ஒரு பெரிய ராணுவம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் அரக்கனாய் என்ன பண்ண தேவனை நிந்தித்து கொண்டு இருக்கிறான். ஆனா அவன் தைரியமா சொல்றேன். ஹல்லேலூயா. நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை கொண்டு இடத்துல வருகிறேன்னு சொல்றான். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற போது ஒரு தைரியம் உண்டாயிருக்கும். வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அதனாலதான் சொல்லப்படுது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிற போது தேவன் தைரியத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பயந்து 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 வாழ்ந்து கொண்ட ஒரு பயம் வருதா? அப்புறம் அப்பயே யோசித்துக்கணும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல இல்ல. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது பயப்படுகிறதும் அவிசுவாசியும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதே இல்லை. அப்ப ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை நமக்குள்ள இல்லை என்று அர்த்தம். பயப்படுறோமா? ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட ஒரு இடத்துல ஜெபிக்க முடியாத இருக்கும்போது ஜெபிக்கிற ஒரு இடத்துல ஒரு கட்டுகள் நிறைந்த ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கட்டுகள் நிறைந்த ஒரு மனுஷன் என்ன பண்றான்? செய்வினை கட்டினால அலங்கலிக்க பிசாசு போராட்டத்துல அலங்கலிக்கப்படுகிறான். அவனுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஊழியக்காரங்க பயப்படுறாங்க. நான் சொல்றது ஒரு விசுவாசி இல்ல. எங்க அவனை போய் ஜோம்னா அந்த கட்டு நம்மள ஆக்கிடும். ஆனா தாவீது பாருங்க ஒரு சாதாரண மனுஷன்.
ஹல்லேலூயா. அவன் யுத்த வீரன் கிடையாது. ஹல்லேலூயா. அவன் சகோதரன் யுத்த வீரன். சவுலை குறித்து சொல்லுகிற போது அவன் நல்ல உயரமா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல யுத்த வீரன் போல இருந்தான். ஆனா அப்பேற்பட்ட சவுல் ராஜாவா இருக்கிறான். அநேக படைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு பயப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆனா தாவீது பாருங்க, சிவந்த மேனி, பார்க்கறதுக்கு அழகா இருப்பானா, சின்ன பிள்ளை மாதிரி இருப்பானா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை. ஹல்லேலூயா. வாலிபன். என்ன சொல்றான்? தேவ ஆவியான நிரப்பினோட ஒரு தைரியம் வருகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஹல்லேலூயா. தைரியம் இருக்கா? உங்களுக்கு பயம் வருதுன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியான ஆளுகை உங்களிடத்துல இல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த ஒரு தைரியம் உண்டாகும். தாவீதை போல சொல்லுவான், என் ஜீவனோட தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறது நீ யாரு என்று சொல்லு. ஒரு சட்டம் வருது, யாருமே பைபிள் தூக்க கூடாது. பைபிள் தூக்குற 5 மாசம் சிறை தண்டனைன்னு சொன்னா எல்லாரும் பைபிள் கீழே வச்சிரும். எத்தனை பேர் வந்து பைபிளோட போய் நிப்போம், என்ன ஜெயிலோட போடு பார்ப்போம்னு சொல்லி நிப்போமா? தைரியம் இருக்கா? ஆனா அது ஆண்டவராலே முடியும். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால, என் ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு சகோதரி, பரிசுத்த ஆவியான உங்களிடத்துல வருகிற போது தைரியம் உண்டாகும். பெலிஸ்தீனை ஹல்லேலூயா தைரியமா எதிர்த்து நின்னான். நிறுத்தது மாத்திரமல்ல, பெலிஸ்தீன் தலையை வெட்டி போட்டான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்கள் அவனை குறித்து பாடுகிறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. 10000 நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. உங்களுக்கு ஒரு பைபிள் கிளாஸ் ஒன்று சொல்றேன். 10000 என்றால் 10000 அர்த்தம். ஹல்லேலூயா. 10 என்ற பொருளுக்கு 10 என்ற பொருள். நிறைய பேர் நம்மளுக்குள்ள என்ன பண்றோம்? 16000 என்ன பண்ணிடுறோம்? நினைச்சிடுறோம். 10000 என்றால் 10000 என்ற பொருள். ஹல்லேலூயா. அப்ப தாவீது, ஹல்லேலூயா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு யுத்த வீரன் இல்லாத ஒரு மனுஷன் ஒரு பெரிய ராணுவத்தையே கலங்கடித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் இருப்பாரானால் நீ எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் அவளை கலங்கடிக்கிறதற்காக கர்த்தர் உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அதோட அணுகாது. நீ கண்களால் மாத்திரம் காப்பாற்ற எடுத்திருக்கிறது. உன் பக்கத்துல 1000 பேர் வந்தாலும், உன் பக்கத்துல 10000 பேர் வந்தாலும் நீ என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய தைரியம் உனக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியான தைரியம் உனக்கு இருக்கிறது. கரேஜ் உனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், ஹல்லேலூயா, ரேகபர பலபலபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிபகபர 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹல்லேலூயா. ரிபாபா பாபா. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஆமென். ரிபகபர பலபா. தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா. இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? கழுதையை மேய்த்து கொண்ட சவுலை குறித்து சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சவுல் என்ற ஒரு மனுஷன் கழுதையை மேய்த்து கொண்டிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பின போது தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பழைய சுபாவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா பிரதர்? பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பினா நீங்க எப்படி மாறுவீங்களா? வேறு மனுஷனாய் மாறுவீங்களா? ஹல்லேலூயா. 10ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகள் கூட்டம் அவனுக்கு எதிரே வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினாலே அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ஹல்லேலூயா. சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவனா என்று அந்த ஜனங்கள் ஒருவனும் சொல்லிக் கொண்டு பின்பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கழுதையை மேய்த்து கொண்ட சவுல் தீர்க்கதரிசிகளில் ஒருவனாய் எண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது ஒரு சேஞ்ச் வரும். ஒரு மாறு. ஹல்லேலூயா. கோபப்படுகிற மனுஷன் நிதானமா இருக்கிறத கற்றுக்கொள்வான். இந்த மனுஷனா எப்படி இருக்க, இந்த மனுஷன் எப்படி கோபப்படுவாப்பா தெரியுமா? இதுதான் ஹிஸ்டரியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹிஸ்டரியில உங்களுக்கு புரியுது இல்லையா? முன்னாடி நடந்த எல்லாரும் உங்களுக்கு இந்த மனுஷன் பாரு எவ்வளவு கோபக்காரன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு பாரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எப்படி மாறிட்டா இருப்பாரு. இந்த மனுஷன் வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவான் முன்னாடி. இன்னைக்கு இந்த மனுஷன் வாயில ஒரு பொய் பார்க்க முடியாது.
ஹல்லேலூயா. இந்த மனுஷன் ஏமாத்தி நிறைய பேர் என்ன பண்ணா, வயித்துல அடிச்சான். இன்னைக்கு பாரு, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறான். இதுதானே மாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற போது என்ன பண்ணா, தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறினான் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 3:16. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியால உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படவும். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகா பாபா பாபா. கொலோசியர் 3:10. 3:10. தன்னை சிறுத்திருந்த சாயலுக்கு பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொண்டு இருக்கிறீர்களே. புதிய மனுஷன் இருக்கா நம்மளுக்குள்ள? இன்னும் அதே பழைய மனுஷன் தான் இருக்கா? அல்ல, அதே பழைய சுபாவம் தான் இருக்கா? அதே பழைய பேர் தான் இருக்கா? உங்க குடும்பத்துல எப்படி சாட்சி இருக்கிறது? அல்லையா, இந்த மனுஷன் மாறவே இல்லை உங்க மனைவி உங்களை பார்த்து சொல்றாங்களா? அல்லையா, சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? இந்த மனுஷன் எந்த சுபாவம் எந்த மாற்றமுமே இல்லையே. சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? இந்த மனைவியிட எந்த மாற்றமுமே இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புனா நீங்க மாறுவீங்க. அல்லையா, நீங்க மாறலன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்துல இல்லைன்னு இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புகிறது தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறினார். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் இருக்கிற போது நம்மளால் பாவம் செய்ய முடியாது. என்றைக்கு நீங்க பாவம் செய்யும் போது உங்களுக்கு உணர்வு வரலையோ, அன்னைக்கே பரிசுத்த ஆவி உங்களை விட்டு வெளியே போயிட்டார் அர்த்தம். அல்லேலூயா. என்னைக்கு நீங்க துணிகரமா பாவம் செய்றீங்களோ, பாவம் செய்யும்போது உள்ள குத்தப்படலையோ, அன்னைக்கே நீங்க வந்து என்ன பண்ண மாட்டீங்க, பரிசுத்த ஆவியை இழந்து போயிட்டீங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவி நிரப்புகிற போது அவன் வேறு மனுஷனாய் மாறுவான். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அப்போ ஒரு மனுஷன் பரிசுத்தமா இருக்கணும்னா பரிசுத்த ஆவியினாலே ஆகும். நீங்க பரிசுத்தமா வாழணும், பழைய மனுஷன் நீங்க கலைந்து விடணும்னா பரிசுத்த ஆவியோட அனுக்கிரகம் வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நல்ல பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீ பேசுகிற போது மனைவியை குறித்து தப்பான ஒரு வார்த்தை சொல்றீங்க, கோபமா ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீ என்ன வார்த்தை பேசுகிறாய்? அல்லேலூயா. அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு முறை ஒரு ஊழியத்திலே நான் எப்போது கலந்து கொண்டு இருப்பேன். அப்போது எல்லாருமே அந்த ஊழியக்காரரை குறித்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஊழியக்காரர், தீர்க்கதரிசி தான். அவர்கள் எல்லாம் அந்த ஊழியத்தில் அங்க இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ். அவங்க எப்பொழுதுமே அந்த சாட்சி சொல்லுகிற பேர்ல அந்த ஊழியக்காரனை புகழ்ந்து பேசுவாங்க. அல்லேலூயா. அவர் இந்த தீர்க்கதரிசனம் சொன்னாரு, அது அப்படியே நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுவாங்க. ஒரு முறை எனக்கு ஆண்டவர் என்ன பண்ண, நான் சாட்சி சொல்லணும் உற்சாகமா என்ன எழுப்பி நின்று அவர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தார். அதன்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவர் சொன்ன தீர்க்க தரிசனப்படி நடந்ததினாலே நான் எழுப்பி நின்று தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு பதிலாக அவரை சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு சொல்லி நான் உட்கார்ந்துட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் உடனே என்கிட்ட பேசுறது, என்ன காரியம் பண்ண, நான் இதுல மகிமை பெற்றானா? அல்லேலூயா. ஆண்டவர் கேக்குறேன், நான் மகிமை பெற்றேன்? ஆண்டவர் உணர்த்துவார். அல்லேலூயா. நான் துக்கப்பட்டேன். அல்லேலூயா. நான் எந்த இளமை நின்று என்னைக்கு சாட்சி சொன்னேனோ அங்கே வேலையில பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்கு நான் மகிமையா ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாருன்னு சொன்னோம், அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. வேலைக்கு ஐயோ வேலை போயிடுமோன்னு பயப்படுற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து விட்டு வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை. நாம் யாரை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். ஆண்டவருடைய பேச்சு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட இடைப்படணும். நீங்க தப்பு பண்ணும்போது உணர்த்தணும். என்னைக்கு உணர்வு இல்லையோ, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல இல்லை, நீங்க எப்படி வேறு மனுஷனை மாற முடியும்? அல்லேலூயா. நீங்க பாவம் பண்ணும்போது ஒரு ஐயோ ஆண்டவர் பார்க்கிறாரு, இன்னைக்கு உணர்வு இல்லையோ, முடிஞ்சிருச்சு. பிசாசு உங்களை தூக்கிட்டான்னு அர்த்தம். நீங்க பிசாசு பிள்ளைகளா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், முதல் காரியம் சொன்னேன், சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்ன காரியம்? பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது சொல்லுங்களேன், தைரியம் வரும்.
ஹalleluya. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது நீங்க வேறு மனுஷனாய் மாறுவீங்க. ஹalleluya. மூன்றாவது காரியம் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 15:14. நானே வாசிக்கிறேன். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது 15:14. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினாலே அவன் புயங்களில் கட்டி இருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. ஹல்லேலூயா. அவன் கட்டுகள் அறுந்து போயிற்று. ஹல்லேலூயா. ரிகபரபலபா. பரிசுத்த ஆவியானவரை நிரப்புகிற போது கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன் பரிசுத்த ஆவியானவங்களுக்கு வரும்போது ஒரு தைரியம் வரும். இரண்டாவது சொன்னேன் பரிசுத்த ஆவியானவங்களுக்கு வருகிற போது நீங்க வேறு மனுஷனாய் மாறுவீங்க. மூணாவது சொல்கிறேன் பரிசுத்த ஆவியான வருகிற போது உங்க மேல உள்ள கட்டுகள் நெருப்பப்பட்ட நூல் போல இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினதினாலே அவன் மேலே கட்டியிருந்த கட்டுகள் நெருப்பப்பட்ட நூல் போல இருந்தது என்று சொல்லி இன்றைக்கு கூட அன்பு சகோதரி பலவித கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை அநேக விதமான பலகீனத்தினாலும் பலகீனத்தின் கட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல வருகிற போது உங்கள் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே சொல்லுங்களேன் விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிற போது உங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் மறந்து போடுவார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியே இருக்கு. 30:8 எரேமியா. அந்நாளில் நான் அவன் நுகத்தை என் கழுத்தின் மேல் இராணுவனை உடைந்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை நான் அறுத்து போடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அன்பு சகோதரியே அன்பு சகோதரனே பரிசுத்த ஆவியானவரை நிரப்புகிற போது உன் கட்டுகள் அறுக்கப்படும். கட்டுகள் எல்லாம் நொறுங்கி போடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு கட்டுகளை ஆண்டவர் அறுத்து போடுகிறார். ஒருவேளை ஒண்ணு கட்டுகளை சாப கட்டுகளை பாவ கட்டுகளை இருக்கிறீங்களா? விட முடியாத பாவ பழக்கத்துல இருக்கிறீங்களா? ஐயோ நான் எவ்வளவு பிரயாசப்பட்டும் என்னால விட முடியலையே சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிற போது உங்க கட்டுகள் எல்லாம் நறுக்கப்படும். உங்க கழுத்துல இருக்க நீ இனி எதுக்கு அடிமையா இருப்பதில்லை. நான் சொல்லல, வேதம் அப்படியா சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. எந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் நீ இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த பாவத்தில் நீ என்ன பண்ண மாட்டே, அடிமையா இருக்க மாட்டே. ஆண்டவர் உன்னை நிரப்புகிறதா இருக்கிறார். எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீ அடிமைப்பட்டு இருக்கிறியா? பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எல்லா செய்வனை கட்டுகளை ஆண்டவர் முறித்து போடுகிறார். எல்லா பலகீனத்தின் கட்டுகளை கர்த்தர் முறித்து போடுகிறார். உனக்கு விரோதமாய் செய்ய வருகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காமலே பண்ணுவார். ஹல்லேலூயா. எரேமியா 2:20ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. பூர்வ காலத்துக்கு நான் உன் நுகத்திலே மனிதன் கட்டுகளை அறுத்தேன். ஹல்லேலூயா. நான் அடிமைப்படுவது என்று நீயும் சொன்னாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. நீ குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டளை காவலத்து இருளில் இருக்கிறவர்களை விடுவிக்கவும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. கட்டளை காவலத்தை விடுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுவிக்கிறவராக நடுவில் இருக்கிறார். உன் கட்டைகளை நொறுக்கும்படியாய் உன் கட்டைகள் உன் மேலுள்ள எல்லா நுகர்ந்தடிக்கிற ஆண்டவர் முறித்து கொடுக்கிறார். ஒரு சாபத்தின் பிடியில நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லா நேரத்திலும் தோல்வி 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 என்று இருந்திருக்கலாம். ஆண்டவர் உன் மேலே இறங்குகிற போது உன் மேல எல்லா நுகர்ந்தடிகளும் முறிக்கிறார். என்ன பலகீனம் இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க எனக்கு பலகீனமாவே இருக்கு, எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன், என்னால சுகமே கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அங்க விடுதலை உண்டு. ஆண்டவர் இறங்குகிற போது உன் கட்டுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் நொறுக்கு போல நோவு போல நொறுக்குவார். ஹல்லேலூயா. உன் மேல எல்லா பலகீனத்தையும் கட்டுகளையும் கர்த்தர் நொறுக்கி போடுகிறார். பலபா. ஹல்லேலூயா. சிம்சோனின் மீது தேவனுடைய ஆவியானவர் இறங்கின போது அவன் மேல எல்லா கட்டுகளும் நொறுங்கி போச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே போல உன் மேல உள்ள கட்டுகள் ஆண்டவர் இருக்க போகிறார். எத்தனை கட்டு சுத்தி வச்சிருந்தாலும் உனக்கு விரோதமா செய்வினா எத்தனையோ செய்வினை செஞ்சு சுத்தி சுத்தி வச்சிருந்தாலும்
பரிசுத்த ஆவியானவர் மேல இருக்கிற போது அந்த கட்டுகள் எல்லாம் எப்படி போகும்? நெருப்பு போட்ட நூல் போல. நீங்க நூல்ல நெருப்புக்குள்ள நூலை போட்டு பார்த்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. எப்படி தெரியும்? அப்படியே புட்டு பட்டு பட்டுன்னு போகும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்குற போது அப்படிதான் எல்லாம் தெரிக்கும். ஹல்லேலூயா. அவங்க மேல உள்ள கட்டுகள் எல்லாம் ஆண்டவர் தெரிவிட்டு போக பண்ணுவார். பலகீனத்தை காட்டாடுக்கலாம். ஒருவேளை பலகீனத்துல நீ வந்திருக்கிறையா? ஆண்டவர் சொல்ற பலத்தினால மேல பராக்கிரமத்தின் ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிகபரபலபா. கடைசியா ரிபா கபரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிபபபபா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. ரிபா கபரபலபா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ரிபா கபரபா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்க என்ன பண்ணுவீங்களா? பலனடைவீர்கள். அதான் அழகா சொல்லப்படுது. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்துவம் முதலாவது எனக்கு சத்துவத்தை பெருக்கப்படுகிறவர். உன் பலகீன எல்லாவற்றையும் மாற்றுவார். ஒருவேளை ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே சொல்றீங்களா? என்னால பலன் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் பலப்படுத்துகிறதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே அங்க பலன் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு ஒரு பலன். ஹல்லேலூயா. சிம்சோனை குறித்து நீங்க படித்து பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா அவன் முடி கத்தரிக்கப்பட்ட போது அந்த 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதி 16ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் 25ல இருந்து நீங்க படித்து பார்த்தா தெரியும். அவன் முடியை கத்தரித்து போட்ட போது அவன் பலன் அவனை விட்டு நீங்கி போயிட்டு. ஹல்லேலூயா. ஆவியான ஹல்லேலூயா கர்த்தர் அவனை விட்டு விலகினார். ஆனா மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தின போது ஆவியான கர்த்தர் அவனை நிரப்பின போது ஹல்லேலூயா அவன் உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் மரண பரியத்தில் என்ன பண்ணுகிறார்? நிறைய பேரை கொண்டு போட்டான். ஹல்லேலூயா. தேவ பலன் உங்களை நிரப்புகிற போது எல்லாவற்றையும் முறியடிக்கிறதற்கு உண்டான கிருபை ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை சத்துருவை எதிர்த்து நிற்கிற பலன் ஹல்லேலூயா எதிராளி உங்களை விட்டு ஹல்லேலூயா ஓடி போவான் இருக்கிறது. உங்களுக்கு முன்பாக பிசாசான் வந்து நிற்கிறானா அவனுக்கு ஹல்லேலூயா தேவ பலன் உங்களை நிரப்புகிற போது ஹல்லேலூயா உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுடைய பலன். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க முடியலைன்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. என்னால பைபிள் வாசிக்க முடியல பிரதர் சொல்றீங்களா? என்னால நான் வைராக்கியமா நிற்க முடியல, நான் அடிக்கடி சோர்ந்து போறேன், உலக கவலை என்னை ஆட்கொள்கிறது, உலக சூழ்நிலைகள் என்னை ஆட்கொள்கிறது, நான் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், என்னால முடியலன்னு சொல்றீங்களா? தேவ ஆவியானவர்களை நிரப்புகிற போது தேவ பலன் உங்களை நிரப்பும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க இதெல்லாம் கடைசி பரியந்தம் பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருக்கணும்னு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு சாட்சியை ஜீவிக்கிறதுக்கு தேவையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்ச காலம் பாடனவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிற்பார். நிலை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவ பலன் உங்களுக்கு வருமா? நிலை நிற்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்வீங்க. முடிவு பரியந்த நிலை நிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பலவீனமா நீங்க இருக்கலாம், என்னால முடியலன்னு சொல்லலாம், நான் ஒரு பலவீன பாண்டேன்னு சொல்லலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலவான். பலவீன தேவன் தன்னை பலவான் என்று சொல்வானாக எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் மண்வெட்டிகளை ஈட்டிகளை அடைங்க பட்டைகளை அடிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பலவீனன் அல்ல, நீங்க பலவீனன் அல்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து பலவான் என்று சொல்லுகிறார். அன்று சொல்றதுலே 4 காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசும்படியே எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. முதலாவது பரிசுத்த ஆவி வரும்போது தைரியம் வரும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும்போது இரண்டாவது காரியம் ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும்போது சொல்லுங்க வேறு மனுஷனாய் மாறுவோம். மூணாவது கட்டுகளா இருக்கும். நாலாவது இப்பதானே சொன்னேன் பலன் வரும். ஹல்லேலூயா. பலன் வரும். முதலாவது என்ன பண்ண முடியும்? தேவ ஆவியான வருகிறவர் தைரியம் வரும். இரண்டாவது காரியம் வேறு மனுஷனாய் மாறும். மூணாவது காரியம் கட்டுகள் அறுக்கப்படும். நாலாவது பலன் வரும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஷபரா கபரா பலபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிபா கதரா பலதரா பலபா. சந்தர பரிக்க பலபா. இப்ப ஆண்டவர் நிரப்பணும். ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர் நிரப்பணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆவினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்ம வந்தாதான் ஆகும். ஹல்லேலூயா. அவர் நம்ம நிரப்பணும். ஹல்லேலூயா. ரீகபரபா நிரப்புகிற போது கட்டுகள் எல்லாம் நொறுக்கப்படும், பலம் உண்டாகும், சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. வேறு மனுஷனை மாறுவீர்கள், தைரியம் உண்டாயிருங்கள். ரீபாலா ரபா 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 ரீகா ரபா ரபா சந்தரப ரேதரப நாதர காரல பரப ரீபாலா ரபா 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 இறங்குங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க. இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இந்த வல்லமை நிரப்புவதாக, இந்த அபிஷேகம் நிரப்புவதாக. இந்த அக்கினி ரீபா பாபா பாபா அக்கினி நிரப்புவதாக. ராக்கா நிரப்புவதாக. வல்லமை 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 காத்தா பாபா. வல்லமை இறங்குங்க. நாம ராக்கா நிரப்புவதாக. அக்கினி இறங்குவதாக. அபிஷேகம் இறங்குவதாக. இவங்க எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஓடி பாபா 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 பாபா. ஒரு கோவத்தை பெற நிறைந்ததாக. யாரையுமே நிறுத்த முடியல. நிறுத்த திராணியில சொல்லுகிறார்கள். இவங்க ராத்திரம் நிரப்புவீர்கள். வைத்தனருக்கு ஒரு பசுவாவுக்கு சாப்பிடுக்க முடியலையே. சாபங்கள் மாறட்டும். Happy
எல்லாரும் உங்க தலை மேல கை வச்சு நிரப்புங்க டாடி. ஆண்டவரே நிரப்புங்க. பயம்லாம் போய் தைரியம் உண்டாகும். தைரியத்தை தைரியம் உண்டாக முடியாது. பாவம் மாறி நான் வேறு மனுஷனை மாற முடியாது. என் பாவம் மறைந்து நான் வேறு மனுஷனை மாறப்பா. நிரப்புங்கப்பா. என் கட்டுகள் எல்லாம் அழைக்கப்பட முடியாது. நிரப்புங்கப்பா. என் கட்டுகள் அழைக்கப்பட முடியாது. நிரப்புங்கப்பா. கடலை அழைக்கப்படப்பா. அதுவரை நான் வெள்ளநடைய முடியாது. நிரப்புங்கப்பா. கடலையா வெள்ளநடைய முடியாது. நிரப்புங்க. கிருபையும் நிறைந்த பசுத்தமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே எங்களை நிரப்பினதற்காக நன்றி. தைரியத்தை கொடுத்திருக்கீங்க, எங்களை மாற்றி இருக்கீங்க, அந்த கட்டுகளை நொறுக்கி இருக்கிறீங்கப்பா, நீங்க பலனை கொடுத்திருக்கீங்கப்பா. நன்றி, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா. அந்த 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இந்த ஆவியான ஆளுகையை ஆண்டவரே அவர்கள் இழந்து போகாதபடிக்கு அப்பா தங்கள் வீடுகளிலும் தங்களை காத்துக்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. வீட்டுக்கு போன இந்த ஆண்டவரே உலகத்தின் காரியத்தினாலே அவர்கள் இழந்து போகக்கூடாதப்பா. நீர் பாதுகாத்துக் கொள்கிறாங்க. நீங்க அவங்களை நிரப்புங்கப்பா. அண்ணாவும் தினமும் அவனை அப்பா நீர் அவர்களை நிரப்பும்படி அவருடைய கருத்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இந்த கிருபையில கருத்துக்களாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.